அதே மாதிரி அடுத்ததாக கோடீஸ்வர வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் மேஜர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே, எல்லா கட்சிகளுக்குமே சராசரியாக கோடீஸ்வர வேட்பாளர்கள் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதிமுக 97%, பாஜக 96%, திமுக 95%, நாம் தமிழர் கட்சி 38%, காங்கிரஸ் 89%, பாட்டாளி மக்கள் கட்சி 70%. ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே ஆல்மோஸ்ட் ஃபுல்னு சொல்லலாம். 95லேருந்து 100% இருக்கிறாங்க. அதிமுக, பாஜக, திமுக, காங்கிரஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 90 to 100% கிட்ட இருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரிப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாக என்னென்ன வேட்பாளர்கள் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து அந்த சொத்துக்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக யார் அதிக சொத்து வைத்திருக்கிறார்கள், யார் அதிக கடன் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களையும் இணைச்சிருக்கிறோம். ஸோ அதிக சொத்து உள்ள 3 வேட்பாளர்கள் அசோக்குமார் 662 கோடி அதிமுக ஈரோடு, தேவநாதன் யாதவ் 304 கோடி ரூபாய் சிவகங்கை வேட்பாளர் பாஜக, ஏசி சண்முகம் 152 கோடி ரூபாய் பாஜக வேலூர் வேட்பாளர். அதே மாதிரி சொத்தே இல்லாத வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்ட் சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சொத்தே இல்லை, எனக்கு ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லி நிற்பவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட் போட்டிருக்கிறோம். தேவேந்திரன், விஜயன் கே அந்த மாதிரி. அதற்கு பிறகு மிக குறைவாக சொத்து உள்ள வேட்பாளர்களும் யாரெல்லாம், பொன்ராஜ், சூரியமுத்து போன்ற வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்களை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் தாமோதரன். அதற்கு பிறகு நம்ம கடன், யார் மிக அதிக கடன்களை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க வேட்பு மனுவில் இந்த தேர்தலில் அப்படின்னு பார்க்கும்போது ஜெகத் ரட்சகன் அவர்கள் 649 கோடி ரூபாய் கடனாக, ரொம்ப முக்கியமாக அந்த இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் எல்லாம் சேர்த்து அவர் கிட்டத்தட்ட 649 கோடி ரூபாய் அவர் கடனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் அதிக கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. இரண்டாவது தேவநாதன் யாதவ் 98 கோடி ரூபாய் கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு கதிரானந்த் 51 கோடி ரூபாய். ஜெகத் ரட்சகன் வந்து அரக்கோணம் திமுக வேட்பாளர், தேவநாதன் யாதவ் சிவகங்கை பாஜக வேட்பாளர், கதிரானந்த் வேலூர் திமுக வேட்பாளர். ஸோ இவங்க 3 பேர் அதிக கடன் இருப்பதான். அதிக ஆண்டு வருமானம் யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது கதிரானந்த் அவர்கள் அதிக ஆண்டு வருமானம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்துடைய சமீப ஆண்டு வருமானமாக தெரிவித்துள்ளார். ஏசி சண்முகம் அவரும் வேலூர் தொகுதியில் தான் நிற்கிறார். இந்த 2 பேருமே வேலூர் தொகுதியில் நிற்கிறாங்க. முதல் பர்சன் திமுக, இப்போ இவர் வந்து பாஜக. கிட்டத்தட்ட 5,94,00,000 ரூபாய் சமீப ஆண்டு வருமானம். அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறார். அவர் 5,65,00,000 ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு.